நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கணும். கோஸையும் அதுக்கப்புறமா தான் நான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையும் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா ரைஸ் அதில் போடணும். ரைஸை வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு, நல்லா இல்லை ஒரு 80% வேக வச்சு வடித்து வச்சுருந்தேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் ஃப்ரைட் ரைஸை வந்து கிளறணும், இல்லாட்டினா ரைஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும். நல்லா ஆற வச்ச ரைஸை நான் இதோட சேர்த்து அது கூட ஃப்ரைட் ரைஸ் பொடி ஆட் பண்ணி மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோயா சாஸும் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். ரைஸ் உடையாத அளவுக்கு பக்குவமாக கிளறிக்கணும். ஒரு 5 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா கிளறி விட்டு எடுக்கணும். அவ்வளோந்தாங்க, சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. Audio Jungle.